மக்கள் விரோத தீய சக்தி திமுகவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வீட்டிலே இருப்பவர்களுக்கும் சரி, வெளியிலே செல்பவர்களுக்கும் சரி, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களின் விற்பனை நடமாட்டம். தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருட்களின் விற்பனை சந்தையாக, போதைப் பொருட்களை கடத்துகின்ற பூமியாக மாறிவிட்டது. முதலமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஏதோ பெரிய சாதனைகள் செய்துவிட்டதாகவும் 21 தேர்தலில் போது சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டு நீங்கள் எல்லாம் ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டு பணபலத்தால் இந்த 5 ஆண்டுகளிலே ஈட்டிய பணபலத்தால் அனைத்து துறைகளிலும் பெற்ற கமிஷனால் எப்படியாவது ஏழை எளிய மக்களை, குறிப்பாக தாய்மார்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார். குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று, அதனால் தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் எங்கள் பக்கம் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது என்ன சொன்னாரு? கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் எந்த வரியையும் உயர்த்த மாட்டோம், எந்த கட்டணத்தையும் உயர்த்த மாட்டோம் சொன்னார். சொத்து வரியை 150% உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு பால் பொருட்களின் விலையெல்லாம் எப்படி உயர்ந்திருக்கிறது? மின்சார கட்டணம் 67% வீடுகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் உயர்ந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மாதிரி அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல வீடுகளுக்குள்ள மின் கணக்கீடை, மின் மீட்டரை மாதம் ஒருவரை கணக்கெடுப்போம் என்று சொன்னார்கள். மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கிறாங்களா? 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் கணக்கெடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நீங்கள் 21க்கு பிறகு 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. அதுபோல அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்திருக்கிறது. மின் கட்டண உயர்வால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அலுவலகங்கள் செய்பவர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மின்கட்டண உயர்வால் சமாளிக்க முடியாமல் இன்றைக்கு மூடி கிடக்கின்றன. அதன் பாதிப்பாக தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. நாங்கள் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று ஏமாற்றிவிட்டார்கள். அரசு காலி இடங்களை, அரசாங்கத்திலே காலியாக உள்ள பதவிகளை, அலுவலர்கள் பதவிகளை உறுதியாக இளைஞர்களுக்கு தருவோம் என்றார்கள். இதுவரை கொடுக்கவில்லை. காலி பணியிடங்களை நிரப்பாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். அப்படியே தேர்தல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைத்தாலும் அதை சரியாக நடத்தாமல் குளறுபடி செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எவ்வளவு ஊழல் நடந்துச்சுன்னு தெரியும். எதிலும் ஊழல், எங்கும் ஊழல். அது இங்கே இருக்கிற மருத்துவத்துறையாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், பால்வளத்துறையாக இருக்கட்டும், அனைத்து துறைகளிலுமே 30% மேல் கமிஷன் பெறப்படுவதாக அனைத்து தரப்பு மக்களுமே குற்றம் சாட்டுகிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே சொன்னது போல, அனைத்து நதிகளும் கடலிலே போய் கலப்பது போல அனைத்து துறைகளிலும் அனைத்து அமைச்சர்களும் செய்கின்ற ஊழல்கள் அனைத்தும் ஒரு குடும்பத்தை போய் சேர்கிறது என்று சொன்னார். அது எந்த குடும்பம் என்பது உங்களுக்கு தெரியும். மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் அது போய் சேர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கூட டிவியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜாஃபர் சாதிக் 2000 கோடிக்கு மேல் போதை மருந்து பதுக்கி வைத்திருந்தவரை கைது செய்தார்கள். அவருக்கும், அவர் திமுகவோட முன்னாள் நிர்வாகிங்கிறாங்க. அவருக்கு வேண்டியவர்கள் வீட்டிலெல்லாம் இப்ப ரைடு நடக்குது. எனக்கு தெரிந்து ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது திமுகவின் வேட்பாளர்கள் சென்னையில் இருப்பவர்கள் சில பேருக்கு கூட சாதிக் பாட்சாவோடு தொழில் ரீதியாக தொடர்பு இருக்கிறது என்று துப்பறியும் நிறுவனங்கள் சொல்வதாக சொல்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு எத்தனை வேட்பாளர்கள் உள்ளே போக போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து பயப்படுகிறார்கள். அதனாலதான் எங்களை எல்லாம் பாஜகவோட அடிமைங்கிறாங்க. நாங்கள் எல்லாம் அடிமைகளா?
அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அடிமைகளா? இவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி இவர்கள் ஆட்சியை கலைத்த பிறகு அவர்களிடம் உதை தாங்காமல் அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று காங்கிரஸோடு கூட்டணி வைத்தவர்கள் திமுக காரர்கள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது கச்சத்தீவாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமது பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைக்கு பிரச்சனையாக இருப்பதற்கு காரணமே திமுக செய்த ஊழல்களால். உங்களுக்கு தெரியும், கார்பரேஷன்ல மாஸ்டர் ஊழல்ல கருணாநிதி காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல வீராணம் ஊழல், பூச்சி மருந்து தெளிப்பதில் ஊழல் என விஞ்ஞான பூர்வ ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி கருணாநிதியின் ஆட்சி. அதை கலைத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அந்த காங்கிரஸை எதிர்த்துத்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார்கள். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காங்கிரசுக்கு அடிமையாக இருந்து கொண்டு காங்கிரஸ் இல்லை என்றால் இங்கே வெற்றி பெற முடியாது என்கிற பயத்திலே அவர்கள் கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டுவதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளை கைவிட பயந்து கொண்டு, காரணம் நமது கூட்டணி பலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் சென்னை உள்பட தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திமுகவிற்கு எதிராக மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வெளியிலே செல்கிறவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. 2 வயது குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாகி உயிர் விடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அளவுக்கு போதை மருந்து பழக்கத்தால் இளைஞர்கள் வீணாகி மதிகட்டு போய் இது போன்ற சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்பது தெரியும். நமது அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு 6 மாதங்களுக்குள் இந்த போதை மருந்து புழக்கமே தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்துவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம். மக்கள் வரிப்பணம், உங்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறாங்களே, அதெல்லாம் வீட்டில் உள்ள ஆண்கள் எடுத்து கொண்டு போய் சாராய கடையில கொடுக்கிறாங்க. கரெக்ட் தான். இன்னொன்னு, இந்த விலைவாசி உயர்வுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். தயவு செய்து எண்ணி பாருங்கள் விலைவாசி உயர்வு. அதனால்தான் சொல்கிறேன், இன்னும் சொல்ல போனா இது திராவிட மாடல் என்று நம்ம எல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க பட்ஜெட் சூப்பர் ஸ்டார் பட்ஜெட் தான், அது ஒரு டம்மி பட்ஜெட். ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டை சீட்டிங் பட்ஜெட்டா இருந்துச்சு. இந்த பட்ஜெட் உங்களை எல்லாம் குள்ளா போடுகிற பட்ஜெட். இவர்கள் உறுதியாக இந்த முறை தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். சைதாப்பேட்டை தொகுதி மக்கள், நீங்கள் இந்த முறை குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிலே நிம்மதியான ஆட்சி, அம்மா அவர்களின் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஆட்சி, பெண்கள் வீட்டிலும் வெளியிலும் பாதுகாப்பிற்கு பெறுகின்ற ஆட்சி, இந்த பாலியல் கொடுமைகளை செய்பவர்களை சுட்டு வீழ்த்துகின்ற ஆட்சியாக அம்மாவின் ஆட்சி நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே அமைந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற மக்களாட்சியாக உருவாகுவதற்கு நீங்கள் அன்பு சகோதரர் செந்தமிழன் அவர்களை நமது குக்கர் சின்னத்திலே இந்த முறை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.